அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் இருக்கு இந்த பாவக்காய் பறிக்கிறது. பறிக்கிறது எல்லாருக்கும், யாருக்கு தான் பிடிக்காது இது மாதிரி அறுவடை பண்றது? எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம வீட்டில் முளைஞ்ச கீரை தண்டுங்க. மிளகா செடியெல்லாம் பார்த்தியா? சுத்தமா பிடிங்கியாச்சு. ஏப்பா செம்மையா இருக்கே. ஏன்டி செடி வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்கு, செடி வைக்க வர சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, உன்னையே தான் தேடிட்டு இருந்தேன். நான் அப்பவே என்ன சொன்னேன், இந்த கிருஷ்ண கமலத்தை தனியா வைக்கலாம், இந்த பாவக்கொடியையும் தனியா வைக்கலாம்னு சொன்னேன். எல்லாத்தையும் ஒன்னாக்கி எல்லா கொடியும் ஒன்னா சேர்ந்து கிடக்கு. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எவ்வளோ ஆசையா கிருஷ்ண கமலம் கொண்டாந்து வச்சேன். இங்க பாருங்க, இது கூட சேர்ந்து இங்க ஒரு பூச்செடி அழகா வச்சிருந்தேன், அதையும் ஒன்னாக்கி மூணும் ஒட்டுக்கா கிளம்பிட்டு நான் வைக்கவே இல்லடி, அதுவா முளைஞ்சுது பாவக்கொடி. அதுவா மழையிலடா, அங்க இருந்து கொண்டு வந்து வச்சதுதான் இது. இங்க புடிங்கிட்டு வந்து வச்சதா? ஆமா. அப்ப இங்க யார் வச்சது? நான் வைக்கவே இல்ல. நீங்க வச்சீங்களா? வச்சதே அதுதான் பாருங்க. அப்ப வச்சிட்டு ஒரேடியா ரிப்பீட். வச்சதே அத்ததானா? ஆஹா, இது என்னடா குத்துது? அது சுண்டைக்காய் குழம்பு. சுண்டைக்காய் குழம்புங்க, சுண்டைக்காய் செடி. ஒரு சுண்டைக்காய் செடி தானே எடுத்துட்டு வந்தேன். இது எப்படி இங்க வந்தது? 2 3 இருக்கு. பரவாயில்ல இருக்கட்டும். சுண்டைக்காய் இருக்கிறது நல்லதுதான். ஊர்ல இருந்து புடிங்கிட்டு வந்து. இங்க பாருங்க, நம்ம வீட்டு பாவக்கொடியில எவ்வளோ, ஐயோ ஒரு பாவப்பழம் பழுத்துருச்சு. இங்க பாருங்க, நம்ம வீட்டுல பாவக்காய் பழுத்துருச்சு. எத்தனோண்டு பாவக்காய் பழுத்துருக்கு பாரு. டெம்போல பாவக்காய் வந்துச்சு, அதை வாங்கியிருந்தேன், வறுக்காம பழுத்து போயிட்டு. அதை தூக்கி நான் அந்த தண்ணி போற இடத்துல போட்டிருந்தேன்னா அது முளைச்சிருச்சு. அதை கொண்டு வந்து இங்க அங்கங்க வச்சது, அது பெரிய செடியாகி நிறைய பாவக்காய் வச்சுட்டு இப்ப பழுத்துருக்கு. இந்த விதைய போட்டு இதுக்கப்புறம் இதையும் செடி உருவாக்கும். இது வந்து குட்டை பாவக்காய் தான். நிறைய பாவக்காய் இருக்கு நம்ம வீட்டுல. அடியில இருக்குது. பாவக்காய் மட்டும் எப்படி நம்ம பறிக்கணும், செடியை மேல தூக்குனா பாவக்காய் தனியா கீழே தூங்கும், அப்படியே டபக்குன்னு பறிச்சு. எங்கேயும் வச்சிருக்க பாரு. ஒரு பாவக்காய் பத்தியா? இது இன்னும் கொஞ்ச நாள்ல பழுத்துரும். சைட்ல எல்லாம் மஞ்சள் வச்சுட்டு பத்தியா, பழுக்கிற பாவக்காய் இது. அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் இருக்கு இந்த பாவக்காய் பறிக்கிறது. பறிக்கிறது எல்லாருக்கும், யாருக்கு தான் பிடிக்காது இது மாதிரி அறுவடை பண்றது? எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ஒரு செடியை மட்டும்தான் அழகா பராமரிச்சிருக்கும். மேல போயிடுச்சு, இந்த பந்தலுக்கு போயிட்டு. திராட்சை இல்லைன்னா அழகா ஏற்றி விட்டுலாம். பார்த்து பறி, பார்த்து பறி. என்ன நாளைக்கு தான் பறிப்ப போல இருக்கு. நான் பொரியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும் போல இருக்கு. இன்னும் சின்ன சின்னதா இருக்கு இங்கெல்லாம். அழகா இப்படி தொங்குறது அழகா இருக்குல்ல வினோம்? நிறைய வச்சிரும். இங்க ஒரு செடி இருந்தது, அதுவும் அந்த ஓணம் பண்ணது தான், கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டு. பிரண்டை எல்லாமே வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க. அது அந்த ஓணானுக்கு பச்சை ஓணானா இல்ல என்ன ஓணான்னு தெரியல. விளையாடுறதுக்கு என்னென்ன வந்துட்டு பாக்குது பாரு. 1/2 கிலோ இருக்குமா? இருக்கும், 1/2 கிலோ இருக்கும். நிவி தேங்கா இது கொடுத்தனா உடனே எடுத்து வாயில வச்சிருவான். என்ன பண்ண போற? ஏய் என்ன பண்ண? சாப்பிடறது நினைச்சுக்கிட்டான். அங்கங்க ஒரு 4-5 கொத்து அப்படித்தான் வைக்குது. ஆனா செம புளிப்பு. பச்சையா இருந்தா புளிக்கதான் செய்யும். பச்சையா இருந்தா புளி. என்னைக்கு பழுக்க விட்டுருக்கீங்க? கொஞ்சம் பெருசு இத்தணுன்னு வந்தாலே வாயில போட்டுறீங்க. அது எங்க பழுக்க வைக்கிறீங்க? நான் சும்மா ஆசைக்கு டேஸ்ட் பண்ணி பாக்குறது. கொலை இருக்கா? ஒரு கொத்து கொத்து அதெல்லாம் பேசி பேசி பழகிடுச்சு. அப்படிதான் எல்லாருக்குமே வரும். ஆமா ஆமா, அங்க இருக்கு இங்க இருக்கு, சின்ன சின்னதா வச்சிட்டு இருக்குது. செடி வாங்கும்போது இந்த மண்ணு வாங்கிட்டு வந்தோம். ஆமா, இது இந்த மண்ணு வந்து எருவு கலந்த மண்ணு. நிறைய ஏதோ எருவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் மண்ணு மட்டும். இதுல எந்த இதுவுமே மிக்சிங்லாம் பண்ணலங்க, எதுவும் உரம் எதுவுமே போடல. நாங்க மண்ணு வாங்கிட்டு வந்ததை இங்க வீட்டு மண்ணோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போடுறோம். ஏன் சீத்து? ஆமா, வேற எதுவுமே கிடையாது. நீங்க போன வாட்டியே கேட்டிருந்தீங்க என்ன உரம் போட்டு மிக்ஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. மண்புழு உரம் தான் கொடுப்பேன், வேற எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த மண்புழு உரம் வந்து நம்ம வேற எங்கேயும் வாங்க வேணாம், நம்ம செடி வாங்குறோம்ல அதே கடையிலே இருக்கும், நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம். நாங்க ஒரு பாக்கெட் 10 ரூபான்னு வாங்கணும், 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம், அதுதான் போடுவோம், மற்றபடி வேற எதுவும் போட மாட்டோம். நம்ம மண்ணுக்கே நல்லா வளரும். ஆமா, அதனாலதான் ஏன் போன வாட்டி கேட்டிருந்தாங்க. ஆமா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன உரம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டு மண்ணு பிளஸ் மண்புழு உரம், அவ்வளவுதான். பேக்க பத்தியா சீட்டு? செம்மையா இருக்குடா. இதில் வந்து கீரைலாம் நம்ம வந்து தெளிச்சு விட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தனே இதான் சீத்து வாங்கலாம்னு நினைச்சேன். சரி நம்ம சின்ன சின்னதாக ரவுண்டெல்லாம் வந்துட்டு அழகா இருக்குமே சொல்லிட்டு வாங்கினேன். சரி அதில் வந்து செடி பத்த மாட்டுது வைக்கிறதுக்கு. நீங்கள் பிளாஸ்டிக்கில் வாங்கினீங்கன்னா கொஞ்ச நாள் வீணாக போயிடும், அதனால அது வாங்காதீங்க. நம்ம அந்த பிளாஸ்டிக் வாங்குறது வேஸ்ட். அங்கே பாருங்க எப்படி உடஞ்சி போய் கிடக்குன்னு. அதுல இருந்து தான் நான் இந்த மாதிரி பேக் வாங்கிடு அப்படின்னு சொல்றது. அங்கே வச்சிருவோம், அங்கே தூக்கிட்டு போவோம்.
நம்ம கத்திரி விதை போட்டிருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் பெருசாயிட்டு இதை பிடுங்கி வேற இடத்துல நட போறோம். நிறைய கத்திரிக்காய் செடி ஒரே பேக்ல வந்துருச்சு. பொறுமையா எனக்கு பக்கு பக்குனுங்குது. அப்படியே புடுங்கும் போது ஒரு சவுண்டு வருது மட்டக்குன்னு. அது நல்லா இருக்கு. எவ்வளவு வேற பத்தியா. இப்ப இந்த மண்ணு நல்ல உரமா இருக்கும் அந்த ஒரு இதோட. ஆமா, செட் ஆயிருக்கும் செடிங்களுக்கு. பப்பாளி செடி எங்க வைக்கலாம்? அதையும் அங்கேயே வச்சிருவோம் ஓரத்து. பொறுமை பார்த்து அதே பிடிங்க. இது என்ன மரம் தெரியுமா? வாங்கின எனக்கேவா? அத்தி மரம். அத்திப்பழம். இல்ல மறந்துருப்பியோன்னு நினைச்சுக்கிட்டேன். இத வாங்கினது வேற ஒரு மரம் வாங்க போய் இது வாங்கணும் அதுக்கப்புறம். ஆமா, இது வந்து சின்னதுலயே காய்க்கிறது, அதனால தண்ணி போற வாட்டத்திலே வச்சிடலாம். இந்த இடம் நிறைய தண்ணி நிக்கும், அதனால இங்கே வச்சிடலாம்னு இங்கே வைக்கிறோம். இது ரொம்ப பெரிய மரமா போகாது, சின்னதா தான் போகும். அதனாலதான் இந்த லாஸ்ட்ல கொண்டாந்து வச்சுட்டோம். ஆமா, இந்த இட்லி பூ வந்து நம்ம கிட்ட ரெட் கலர்ல இருக்கு. பிங்க் கலர் பார்த்தோன்னா ஆசையா இருந்துச்சா, இது ஒண்ணு வாங்கி கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்டி இதுதான் இருக்கு, இந்த கலர் இல்ல, இதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி இந்த கலரை பார்த்தோன்னே எடுத்துட்டேன். நல்லா இருக்கானா? சாமி மடத்துல வைக்கும்போது அழகா இருக்கும் கலர்ஃபுல்லா. ஒரு ஒயிட் கலர் பூ வச்சு இந்த கலர்லாம் வச்சா வேற மாதிரி இருக்கும் சாமி மடம். அந்த பக்கம் படுத்துட்டு இப்படி நேரா நிமித்து. இந்த பக்கத்துல நம்ம வீட்டில் முளைஞ்ச கீரை தண்டுங்க. நாளைக்கு சாம்பார் வச்சிடலாம் அந்த கீரை தண்டை போட்டு. இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கொத்தமல்லி போட்டோம், பாதியை பிடுங்கிட்டேன். 2 தான் இருக்கு. இது அதுக்கு மேல பெருசா வர மாட்டேங்குது. இவ்வளோ பெருசு வந்துச்சு, அதோட பிடுங்கிட்டேன். கொஞ்சோண்டு தான் இருக்குது. இதுக்கு அப்புறம் திரும்பலாம் போட முடியாது சீத்து. திரும்ப இது வளர்ந்து எப்ப வந்து வெறியாயிட்டேன். அப்புறம் போட மாட்டேன். ரொம்ப பெருசா வர மாட்டேது. ஆமா, ஜஸ்ட் கொஞ்சம் இவ்வளோ பெருசு தான் வருது, அவ்வளோதான் நின்றுடுது. அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு பொறுமை இல்லை. அதுக்கப்புறம் கூட எனக்கு பொறுமை இல்லை. வரும்போது போகும்போது வாசனையா இருக்கா, அதனால வீட்டில் வேற தக்காளி ரசம் வைக்கும் போதெல்லாம் இல்லாம போயிடுதா, டக்குன்னு வந்து பிடிங்கிட்டு போயிடுறேன். இந்த பூச்செடி வாங்கிட்டு வந்தேங்க, செம்மையா இருக்குது. பார்க்க வேற மாதிரி இருக்கு இல்ல, அழகா இருக்கும். அந்த கலர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. திவி மாதிரி பிறகு நிவி இந்த மாதிரி வேலைலாம் நல்லா பார்க்கும் அது. இங்க பாருங்க. இப்ப தெரியுதா செடி வைக்கிறதுக்கு நான் எப்படி அழகா எடுத்துட்டு நம்ம டப்பால இருந்து. உலக அதிசயம்டி. உலக அதிசயம், யாருக்கும் எடுக்க தெரியாதுல்ல. நீ எடுத்துன்னா உடைச்சிருப்ப நேரம், நான் எடுத்ததுனாலதான் கரெக்டா எடுத்திருக்கேன். அது எப்படி பாக்குது பரிசித்து நிவி. நிவி நிவி நிவி. ஆமா, நிவி நிவி தங்கம். அம்மா என்ன பண்றான்னு பாத்துட்டு இருக்கான். இல்ல என்னடா ரியாக்ஷன் இது? ஐயோ, உடனே சிரிப்பு. இந்த செடி வச்சுட்டு வந்துடுறேன். உடனே ஒரு சிரிப்பு. இது மாதிரி வேடிக்கைன்னா நல்லா பாப்ப நீ. புதுசா இருக்கும். இந்த செடி வாங்கிட்டு வந்தோம்னா கலர்ஃபுல்லா இருந்துச்சா, அதெல்லாம் பாக்குறது ஆசை அவனுக்கு ஆவல. அதெல்லாம் நம்ம கிட்ட வாயில கொடுக்க மாட்டாங்களான்னு வேற எதுக்கு ஆசைப்படுவா. ஆமா, இந்த செடி தான் பார்க்க நல்லா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப பெருசாலாம் வராது, கொஞ்சம் பெருசா வரும். உயரம் வரும் கரெக்டா. ஏன் உயரம்? அந்த செடி செத்தா மாதிரி இருந்துச்சுல, அது வச்சுன்னு எப்படி துளுத்துடுச்சு பத்தியா, செமையா வந்துடுச்சு. இந்த செடி இப்ப பாக்குறது தான் வாடி போன மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்ச நேரத்துல நல்லா கீழே வச்சுட்டோம்ல, நல்லா அப்படியே இதாக வந்துடும். இது ஆல்ரெடி நம்ம போன கார்டன் விளாக்லேயே காமிச்சிருப்பேன். அதை என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ காட்டு செடின்னு நினச்சிட்டு அதை பிடிங்கி அந்தார போட்டாங்க மாமா. தெரியல அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுலே இந்த செடி தான் சீதோ. ஆமா, ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த 2 செடி தான். பார்த்தோன்னே போய் தூக்கிட்டோம். வீட்டில் வந்தோடனே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ளுக்குள்ள கூட சூரியகாந்தி பூ மாதிரியே இருக்கு பாரு. சூரியகாந்தி பூ எல்லோ கலர்ல இருக்கும், இது மெரூன் கலர்ல இருக்கு. செம்மையா இருக்கு. அந்த இலை தான் வந்து அந்த இலையோட கலர், அந்த கொழுந்து தான் கலர் டிஃப்ரெண்டா இருக்கு. வேறே இல்லாம துளுக்குமா? மிளகா செடியெல்லாம் பாத்தியா? சுத்தமா பிடிங்கியாச்சு. ஆமா, ரொம்ப செக் பண்ணிச்சு எல்லாத்தையும் கடிச்சு எது உரப்பு இருக்கு உரப்பு இல்லைன்னு. அதனாலதான் அந்த செடி மட்டும் இருக்குது, அது வந்து உரப்பு அதிகமா இருக்கு. ஓ, அந்த செடியெல்லாம் உரைக்கிறதா? ஓவர் உரப்பு.
அதான் ஏதோ ஒரு 4-5 செடி மட்டும்தான் காரமா இருக்கும், மற்றது எல்லாமே காரம் இல்லை. காஷ்மீரி மிளகாய் மாதிரி தான். பக்காவா இருக்கு ட்ரெஸ்ஸு. இங்க பாருங்க, ஏப்பா செம்மையா இருக்கு. டை போட்டாச்சுங்க, இது கரெக்டா ஆகும். சரியா? இன்னும் வந்துட்டு உனக்கு டையும் பெல்ட் மட்டும் மாத்தணும். அது மாத்தி ஐடி கார்டு இன்னும் கொடுக்கல. இதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் என்ன கலருன்னே தெரியல. முன்னாடி இந்த சைடு போட்டிருக்கோம் ஆனா கத்திரிக்காய். ஏமா டே 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 வேணாண்டா உரைக்கிண்டா. அது காரம் இல்ல, அது காரம் இல்ல, இது காரமா இருக்கும். பக்கா இது காரம். இப்போ என்ன பண்றாங்கன்னா செடியில உள்ள மிளகா எல்லாத்தையும் வந்துட்டு உருவிட்டு இருக்காங்க. கார சட்னிக்கு நல்லா இருக்கும். அப்புறம் மிளகா, பட்டை மிளகா நிறைய காய வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு 2 கிலோ இருக்கும். அரைக்கிறதுக்கா மிளகாத்தூளா? மிளகாத்தூள்ல போடுங்கன்னா அது செட் ஆகாது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு காரம் தான் செட் ஆகும், இது செட் ஆகாது. நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலான்னு அத்தை எடுத்து வச்சுட்டாங்க. சட்னி இது மாதிரி அரைச்சிக்கலாங்கிறதுக்காக. திவி பாய் சொல்லு எல்லாருக்கும். டைம் ஆச்சு. அண்ணன் வேற கலர் ட்ரெஸ் போட்டிருக்கானே, இந்த கலர் போட மாட்டானே. தெரியலையே தூக்கமோ தூக்கமா ஸ்கூல் போற வருத்தமா? 3 மணி வரைக்கும் அப்படிதான் இருப்பான். நம்ம வீட்டுல பீக்கங்காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. இது கொடியை எடுத்து மேல அப்படியே கொட்டா மேல ஏற்றி விட்டாச்சு. ஆமா, கொட்டா மேல போயிடும். அது கொஞ்சம் துளுக்குடுன்னு நினைச்சோம், இப்ப நல்லாவே துளுத்து வந்துருச்சா. அப்படியே கொட்டாயில போட்டு விட்டோம்னா நல்லா படர்ந்துடும், நிறைய பீக்கங்காய் காய்க்கும். இது மாதிரி சின்னதுலேயே இன்னும் ஒரு 2-3 உள்ள வச்சிருக்குது. நம்ம பெருசானதுக்கு அப்புறம் பார்ப்போம். இதுல எல்லாத்துலயும் வந்துட்டு கீரை விதை, அப்புறம் வெந்தய விதை இதெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். அதெல்லாம் முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். நம்ம வாங்கிட்டு வந்த செடி எல்லாத்தையுமே வச்சாச்சு. நிவி வந்துட்டு தூங்கிட்டு இருந்தாரு, இப்போ அவனை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அத்தை. கீழே வேற உட்காந்துருக்காங்க ஒரு ஆள். திவி ஸ்கூல் போயிட்டான். இதுக்கப்புறம் நான் போய் சாப்பிட்றேன், பசிக்குது வேற. இன்னைக்கு எங்களுக்கு காலையிலே சாப்பாடு புளியோதரை, முட்டை ஆம்லேட்டு. புளியோதரை காலையில் பண்ணல, புளி தண்ணி நைட்டே வச்சது. சாதம் மட்டும் காலையில் வடித்து அதை கிளறிக்கிட்டோம். திவிக்கு புளியோதரை பிடிக்கவே பிடிக்காது, அவனுக்கு வேறு செஞ்சு கொடுத்துட்டேன். இது எங்களுக்கு மட்டும் புளியோதரை. நேற்று எதனால் புளியோதரை பண்ணோன்னா, நேற்று நாங்கள் குழம்பு வைக்காததுனால நாள் குழம்பு இருந்துச்சு பார்த்துக்கிட்டோம். நைட்டுக்கு சரி புளியோதரை பண்ணிடலான்னு புளியோதரை பண்ணோம். அந்தோட மிச்சம் இருந்ததுனால காலையில் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் முளைச்ச தண்டு கீரை, நம்ம வீட்டில் முளைச்ச பாவக்காய் பொரியல். கீரை குழம்புக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுருக்கேன். அது கூட இந்த கீரை தண்டை போட்டுக்க போகிறேன். பாவக்காவை என்றைக்குமே நல்லா வதக்கிட்டு தான் மிளகாத்தூளே போடணும். இன்னும் நல்லா வதங்கணும். நிவி எழுந்திரிச்சிட்டாரு, சமைச்சு முடிச்சாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கு சீட்டு. சாப்பிட்டுட்டு நம்ம வெளியில போகணும். ஆமா, நம்ம வீட்டு பாவக்காய் கூட்டு, நம்ம வீட்டு கீரை குழம்பு. வா, கசக்கவே இல்லை இன்னும். நான் சமைக்கும் போதே எடுத்து போட்டு பார்த்துட்டேன். ஆல்ரெடி அதில் முட்டைலாம் போட்டிருந்தாங்க அத்தை, அதனால கசக்காம இருந்திருக்கும். நான் ஒன்றுமே போடலை, லைட்டு கசப்பு, லைட்டு கசப்பு. ரொம்ப கசப்புலாம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து சொல்லுவேன், அது மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரிலாம் இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்குல்ல பாவக்காய், அது ரொம்ப கசப்பு. நம்ம வீட்டு பாவக்காய் கசக்கவே இல்லை. ஓகேங்க, நம்ம கார்டன் விலாகு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கார்டன் விலாகில் இன்னும் நிறைய காய்கறிலாம் வச்சு அப்டேட் கொடுக்குறேன். இந்த விலாக் அவ்வளோதான், கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லு நிவி.